லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே கன்னி லக்னம் செவ்வாய் திசை அஷ்டமாதிபதி திசையை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து மீன லக்னம் அஷ்டமாதிபதியாக யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் வந்துடுவார். துலாம் 3-8 கூடையவர். அதே மாதிரி மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3-8 கூடையவர் வந்துடுவார். அப்படி இருக்கும்போது அந்த சுக்கிரன் எங்கே இருந்தால் எந்த விதமான கெடுபலன்கள் இல்லாமல் நற்பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, மீன லக்னம் போட்டிருக்கேங்க. மீன லக்னத்துக்கு அவர் 1 2 3 3 4 5 6 7 8 3-8 கூடையவராக வந்துடுவாருங்க. 3-8 கூடையவராக வந்துடுவார். இப்போ 3-8 கூடையவராக வரும்போது ரெண்டுமே அவங்களுக்கு கெட்ட இடம். இன்னொன்று குரு அணி லக்னங்களுக்கு சுக்கிரன் கெட்டவர். இந்த லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவர். அப்படிங்கிறப்போ இவர் எந்தெந்த இடத்துல இருந்தா அவர் நல்ல பலன்களை வழங்குறாரு. இதே மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசையில் பெரிய ஆளானவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிர திசையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு லெவலில் இருக்கிறவங்களே நம்ம பார்க்குறோம். இதே பணக்காரங்களாக இருந்தாலும் இந்த சுக்கிர திசை மட்டும் வந்து மீன லக்னமாக இருந்தால் அவங்கள கீழே தள்ளிடுது. இது எப்படி என்ன எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். லக்னத்தில் சுக்கிரன் உச்சம். லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறப்போ ஒரு 50% சொல்லலாங்க. ஓரளவுக்கு பண்ணுவாருங்க. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பண்ணுவார். ஆனால் 2ல் இருக்கக்கூடாது, 3ல் சுத்தமாக இருக்கக்கூடாது, 4ல் இருக்கலாங்க. ஏன்னா 3ல் ஏன் இருக்க வேணாம்னு சொல்கிறோம்னா 3ல் கூட மோசம் இல்லை, ஓரளவுக்கு பண்ணுவார். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரன் அந்தளவுக்கு கெடுதல் பண்ணுறதில்ல. ஆனால் 4ல் இருக்கிற சுக்கிரன் கெடுதல் பண்ணுறதில்ல. 5ல் சுத்தமாக இருக்கவே கூடாது. இந்த 5ல் மட்டும் சுக்கிரன் இருக்கவே கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா கடகத்துக்கும் சுக்கிரனுக்கும் சுத்தமாக ஆகாது. எப்படி நம்ம வந்து குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாதுங்கிறோமோ அதே மாதிரி சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் சுத்தமாக ஆகாது. இங்கே இருக்கக்கூடாது. இது சூரியனோட வீடு, மறைவு வீடாக இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற இந்த இருக்கலாம், தப்பு கிடையாது. 6ல் மறைவது நல்லது தான். இருந்தாலும் இந்த சுக்கிரனை குரு பார்த்துடக்கூடாது. குரு பார்த்துட்டா இந்த திசை நல்லா இருக்காது. அதுக்கடுத்து 7ல் நீசமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கலாம். ஆனால் மனைவி ஸ்தானத்தில் கொஞ்சம் கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். 8ஆம் இடத்துல சுத்தமாக இருக்கக்கூடாது. 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல சிவபுக்கிரகம் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லக்னத்துக்கு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லது பண்ணுறதில்ல. 10லையும் அவர் இருந்தால் நல்லது பண்ணுறதில்ல. 11 இது நல்ல இடங்க, எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல இடம் இதாங்க. 12 இந்த 12ல் மட்டும் சுக்கிரன் இருந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர திசை நல்ல பலன்களை நல்லா கொடுக்குது. குருவுடைய பார்வை இருந்தால் கூட அது நல்லதாக பண்ணுது. ஆனால் குருவுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் ரொம்ப, குரு செவ்வாய் பார்வை இல்லாமல் சுக்கிரன் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 11 12ல் சுக்கிரன் இருக்கலாம், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கலாம். ஆனாலுமே 100%லாம் சொல்ல முடியாது, 50% தான் பண்ணுவார். இங்கேயும் 50% தான் பண்ணுவார். இது வந்து 70, இது வந்து 70. இதே 2 70 கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நட்பு வீடு, அதனால அவர் இருக்கலாம் இங்கே. இதுவும் நட்பு வீடு, இங்கே நீசமாக இருந்தாலும் இங்கே இருக்கலாம். ஆனால் 8ல் மட்டும் இருக்கவே கூடாதுங்க. அவர் கெடுபலன்களை அதிகமாக வளர்க்குறாரு. அதே சமயம் சுக்கிரன் ராகு கூட சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்துட்டா மொத்தமாக இந்த திசை வந்து அவங்கள கெடுத்துருது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று போட்டுற பாருங்க. லக்னத்துக்கு அடுத்து தனுசு லக்னத்தை போடுறேன் பாருங்க. தனுசு லக்னத்தை போட்டுக்குவோம். தனுசு லக்னத்துக்கு எங்க இருக்கலாம் சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கணுங்க, இங்க இருக்கக்கூடாதுங்க. இது 6-11 கூடையவராக வருவார். இங்கே இருக்கவே கூடாது. இங்கே இருந்தாருன்னா கடன் தொல்லைகள் பல பிரச்சனைகளை கொண்டு விடுவார். பல பிரச்சனைகள் வரும், சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். 2லையுமே அவர் இருக்கக்கூடாதுங்க. சுக்கிரன் சுபக்கிரகமாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு மட்டும் எப்படி மீன லக்னத்துக்கு சொன்னனோ அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 2ல் இருந்தாலும் 3ல் இருந்தால் கூட பரவாயில்ல. 4ல் சுக்கிரன் உச்சமடைவார். சுக்கிரன் உச்சம் அடைஞ்சாலும் அவர் பல சூதாட்டங்கள், தேவையில்லாத வகையில பணங்களை செலவு பண்ணுறது, அந்த சுகங்களை தேடுறது, அந்த மாதிரி வகையில் கொண்டு போய் தப்பு பண்ண வைப்பார். 5 செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் 11ஆம் வீட்டை பார்ப்பார். ஒரு 50 மார்க் கொடுக்கலாங்க, 50% எடுத்துக்கலாங்க. இங்கே
ஆனால் 6ல் இருக்கவே கூடாதுங்க. 7ல் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ல் அவர் இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரனோட வீடு, ஆகாத வீடு. 9ல் கடும் பகையான வீடு, சூரியன் வீடு வந்து சுக்கிரனுக்கு கடும் பகையான வீடு. 10ல் கூட இருக்கலாம். 10 கூட அவருக்கு நீசமாக இருந்தாலும் நட்பு வீடு, அந்த அளவுக்கு ரொம்ப கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் இதுதாங்க இருக்கிறதுலே டாப்பான இடம். நான் ஏற்கனவே மீன லக்னத்துக்கு 12 சொன்னேன், தனுசு லக்னத்துக்கு 11 சொல்லலாம். 12ல் இருக்க வேண்டாம் கூடாது. 12ல் இருந்தால் என்ன ஆகுனா எல்லா வீட்டையோட மோசமான வீடு இந்த வீடு தான். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 அவருக்கு பகை வீடு, செவ்வாயோட வீடு. அப்படி இருக்கவும் இல்லாமல் அவர் 6ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 6ஆம் வீட்டை பார்ப்பது தான் பெரிய பிரச்சனை. இங்கே இருக்கிறத விட பிரச்சனை இங்கே இருக்கிறது. அதனால இந்த 12ல் ஒரு சுக்கிரன் இருக்கவே கூடாதுங்க. இங்கே இருக்கலாம், ஆட்சியாகவே இருக்கலாம், நல்ல பலன்களே கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்கலாம், இது கூட சப்பில். 5ல் கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் இருந்தால் 11ஆம் வீட்டை பார்ப்பார் 50%. அதனால நான் 11ஆம் வீட்டுக்கு இந்த சுக்கிரனை இங்கே போட்டுக்கலான்னு சொன்னேன். நான் போட்டோம்னா 16ஆம் வீட்டை பார்ப்பார். அதுக்கு நேர் ஆப்போசிட் இங்கே இருந்தாருன்னா இதை பார்ப்பார். இதை பார்க்கக்கூடாது. அதே சமயம் இந்த சுக்கிரன் ஏற்கனவே மீன லக்னத்துக்கு சொன்ன மாதிரி அவர் ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா அவ்வளோதான், கெட்டு பலன்களை அதிகமாக பண்ணுவார். அதே சமயம் புதன் சேர்ந்திருக்காருங்க. இது கூட எப்பவுமே சுக்கிரனோட புதன் சேர்ந்து இருக்கணுங்க. இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்து இவங்களை மட்டும் குரு பார்க்கல, செவ்வாய் பார்க்கல, சனி பார்க்கலன்னா டாப்பா இருக்குங்க இந்த திசை. அதே மாதிரி தான் நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் இங்கே இருக்காரு, சுக்கிரனோட புதன் இருக்கிறாரு, தனித்து இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. இந்த சுக்கிரனும் புதனும் சேர்றது நல்ல யோகங்க. அந்த சுக்கிரனும் புதனும் சேர்றத குருவோ மற்ற கிரகங்களோ பார்த்துருக்கணும். பார்க்காம இருந்துட்டு அந்த திசை ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்போசிட் அணி திசையா இருந்தாலும் அது ரொம்ப டாப்பா இருக்கும். நான் இந்த சுக்கிரன் புதனை போட்டது இதுக்கு மீன லக்னத்துக்கு. தனுசு லக்னத்தை பொறுத்த மட்டும் இங்கே 11ல் சுக்கிரன் புதன் இருக்கிறது ரொம்ப டாப். இதுல இருந்தாலும் பரவாயில்ல, இதுலயே சுக்கிரன் புதன் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கலாம். சுக்கிரன் புதன் எப்பவுமே சேர்ந்திருக்கிறது ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும். மற்ற வீடுகள் மெதுவாக அந்த 6, 12 இந்த வீடுகளில் சுக்கிரன் இருந்துடக்கூடாதுங்க. இருந்து திசை நடத்தினா அதுவும் வேற கிரகங்களும் பார்த்துருச்சு அப்படின்னா ரொம்ப கெடுபலன்களை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வேறு எதுனா கமெண்ட்டில்